நம்மளோட யூஸ் பண்ணுற ஐட்டம் பிளாஸ்டிக்ஸில் தண்ணி குடிக்கிறோம், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், அப்புறம் நான்ஸ்டிக் தவாவில் குக் பண்ணுறோம், அப்புறம் திருப்பி ரீஸ்டோரேஜ் பண்ணுறோம், சாப்பாடை வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கிறோம், மைக்ரோவேவில் அதையே உள்ளே வச்சு சூடு பண்ணுறோம். இதெல்லாமே வந்து என்வாயன்மெண்டல் டாக்ஸின்ஸ் ரிலீஸ் பண்ணுங்கிறது நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. பெண்களை பொறுத்த வரைக்கும் 11 வயசுல தான் பூப்படைவாங்க அப்படின்னா 9 வயசு அப்படிங்கிறது அது ஏர்லி பியூபர்ட்டின்னு எடுத்துக்கலாம். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இல்லை அது நார்மல் ஆயிடுச்சா இப்போ? நல்ல கொஸ்டின். இன்னும் நம்ம நார்மலைஸ் பண்ணலை. பட் போகிற இதில் எப்படி WHO அதை பார்க்க போகிறாங்க ஸ்டாட்டிஸ்டிக்கலின்னு தெரியல. பட் இட்ஸ் நாட் நார்மல். பட் மெனோபாஸ்ன்னு செட் ஆகுது 45 years to 50 years or 52 years. அதுதான் மெனோபாஸ்க்கு உண்டான ஐடியல் ஏஜ். அதுக்கு முன்னாடி வந்தால் 40 வயசுக்கு கீழே வந்தால் அது பேர் வந்து ஏர்லி மெனோபாஸ். அதுக்கு சீக்கிரமாக வரக்கூடிய மெனோபாஸ். அதுவும் வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸான விஷயம். இது வந்து கரெக்டாக ஹெல்த்தியாக நம்ம நியூட்ரிஷியஸாக சாப்பிட்றோமா, எல்லாமே விமென்னாலே வெயிட் தான் மெயின் ஃபோக்கஸாக இருக்குது. வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஒரு டயட், இல்லை வெயிட்டை கூடுறதுக்கு ஒரு டயட், இதே தான். இல்லை ஸ்கின் க்ளோக்கு டயட், முடி வளர டயட்டே தவிர ஓவராலாக நம்ம நல்லா இருக்கணும், நியூட்ரிஷியஸாக சாப்பிடணும் அப்படிங்கிற ஃபோக்கஸ் ஃபிட்னஸ்க்கு வரல. இன்னுமே மைண்ட் செட் ட்ராவல் ஆகிறது வந்து வெயிட் லாஸ், வெயிட்டை குறைக்கணும், ஓவர் வெயிட்டாக இருக்கும், வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும், இந்த ட்ரெஸ்ஸை போடணும், வெஸ்டர்ன் இப்படியே தான் மைண்ட் போகுது. இப்போ எப்படி வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு தாய்மை அடையிறதுங்கிறது எவ்வளோ ஒரு ப்ரெஷியஸான விஷயம் இல்லையா, அதையே கூட அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த PCOSக்கு இருக்குது. ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 18 வயசு பொண்ணை பார்த்தோன்னா அவங்க பார்க்க 25 வயசு மாதிரி இருக்காங்க. ஒரு பையன் 18 வயசு பையனை பார்த்தோன்னா அவனை பார்க்க 28 வயசு. சரி, அந்த சேஞ்சஸ் நீங்களே சொசைட்டியில் என்வாயன்மெண்ட்டில் பார்ப்பீங்க. ஸோ இமோஷ்னல் ரிலேட்டடாக நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இப்போ நான் கிளினிக்கில் வந்து கோவிட்க்கு அப்புறம் இதை ரொம்ப பார்க்குறேன். ஹார்மோனல் சேஞ்சஸ். இப்போ வந்து பாப்கார்ன் பிரெயின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதாவது ரொம்ப நேரம் அந்த இன்ஸ்டா இதில் பார்த்துட்டே இருக்காங்கல்ல, அவங்களால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது, ஆங்ஸைட்டி வருது அவங்களுக்கு. அது பேர் பாப்கார்ன் பிரெயின், பாப்கார்ன் தாட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன, பாப் ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்கு தாட்ஸ், ஒரு சிஸ்டமேட்டிக்காக கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. இந்த ஆப்பிளில் வேக்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஃபுட் கிரேட் வேக்ஸ். அது ஒன்றுமே உங்களை பண்ணாது, நல்லா வாஷ் பண்ணி சாப்பிடலாம். அதுவும் ஒரு பெரிய ஒரு இதுவாக போட்டு ஆப்பிளே எல்லோரும் ஆப்பிளை பார்த்தா பயந்து போகிற அளவுக்கு அதை வந்து இப்போது ஆப்பிள் ஃபோனில் அடிக்ஷன் ஆயிடுவோம். பட் ஆனால் ஆப்பிள் ஃப்ரூட்டை பார்த்தா நமக்கு ஒரு பயம் வந்துடும். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Anuj SHG Scratch-Free Tiles. No more scratch, no more tension. ஹார்மோன் இம்பேலன்ஸ் இப்போ இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன்ஸ் மத்தியில் இந்த விஷயம் ரொம்ப நிறையவே பார்த்துட்ருக்கோம். நம்ம ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து எனக்கு இருக்குது, உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பேசிக்காக ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னா என்ன, யார்கிட்ட இதை நம்ம கண்டுபிடிக்கலாம்? நல்ல கொஸ்டின். இப்போது எல்லா இடத்துலையுமே பரவலாக இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸுங்கிறது காமனான ஒரு விஷயமா இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா கேர்ள்ஸ் நம்ம எடுத்துப்போம். இப்போ நமக்கு மெனார்கி, அந்த பூப்படைதல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஏஜே பார்த்தோன்னா இப்போ 9 இயர்ஸ்லேருந்தே பார்க்குறோம், காமனாக இருக்குது, யங்கராகவே. முன்னாடி வந்து 11 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து இருக்கும். 7th ஸ்டாண்டர்ட் அந்த மிடில் ஸ்கூல் சொல்லுவோம் இல்லையா, 7ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் தான் அந்த ஒரு மெனார்கிங்கிறது வயசு ஏஜ் அட்டன் பண்ணுறதுங்கிறது வரும். இப்போ வந்து அந்த பூப்படைதல்ங்கிற விஷயம் மெனார்கியே யங்லேயே வந்துடுது. 9 இயர்ஸில் 10 இயர்ஸில் அந்த ஏஜ்லேயே அவங்களுக்கு ஏஜ் அட்டன் பண்ணுறது அந்த இது வந்துடுது. ஃபஸ்ட்டு ஹார்மோனல் கிளாக் கிளிக் ஆகுது அங்கே தான். ஸோ அந்த சேஞ்சே ஏன் வருது, ஏன் இவ்வளோ வருஷம் வந்து ஒரு 11 இயர்ஸ் பீரியடுக்கு மேலே இருந்த ஒரு மெனார்கி இன்றைக்கி ஏன் சீக்கிரம் வருது அப்படின்னா, ஒன்று ஒரு குழந்தை வந்து ஒரு கேர்ள் சைல்டு வந்து ஒரு ஐடியல் பாடி வெயிட்னு இருக்கும், அதோட ஏஜுக்கு தகுந்த வெயிட்டு. அதை மீறி எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக பூப்படைதல் ஆகிடும். அதாவது ஒரு குழந்தை வந்து பர்த் வெயிட் 3 கிலோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு 8, 9 வயசு 11 வயசில் இருக்க வேண்டிய வெயிட்டை 9 வயசுலேயே அதுக்கு வந்துடுது அப்படின்னா அந்த டக்குன்னு ஹார்மோன் கிளிக் ஆகி அதோட ஒரு மெனார்கிங்கிற ஏஜ் அட்டன் பண்ணுறது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை தவிர என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லணும். அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு ரீதியாக வரக்கூடிய மாற்றங்கள், அதுக்கப்புறம் நம்மளோட இந்த ப்ரிசர்வ்ட் ஃபுட்ஸ், பேக்கெட்டட் ஐட்டம்ஸ், இன்றைக்கி வீட்டிலையே குக்கிங்கிறதே வந்து ரொம்ப வீக்கெண்ட் குக்கிங் மாதிரி ஆகிடுது. நம்மளும் வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைலில் ரொம்பவே கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். வெஸ்டர்னைசேஷன் வந்து இன்றைக்கி நம்மளோட சிட்டிக்குள்ளே ரொம்ப பரவலாக காமனாக ஆகிடுது நமக்கு. ஸோ அதனால அது இன்னொரு முக்கியமான ஒரு ரீசன். மூணாவது வந்து நம்ம என்வாயன்மெண்டல்னு சொல்லும்போது நம்மளோட யூஸ் பண்ணுற ஐட்டம், பிளாஸ்டிக்ஸில் தண்ணி குடிக்கிறோம், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்,
அப்புறம் நான்ஸ்டிக் தவாவில் குக் பண்ணுறோம், அப்புறம் திருப்பி ரீஸ்டோரேஜ் பண்ணுறோம், சாப்பாடை வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கிறோம், மைக்ரோவேவில் அதையே உள்ளே வச்சு சூடு பண்ணுறோம். இதெல்லாமே வந்து என்வாயன்மெண்டல் டாக்ஸின்ஸ் ரிலீஸ் பண்ணுங்கிறது நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. இதுவும் குழந்தைகளோட வளர்ச்சியை பாதிப்பு கொண்டு வரும். இதுவும் ஹார்மோனல் டிஸ்ரப்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹார்மோனல் டிஸ்ரப்டர்ஸ், அதாவது நம்ம ஹார்மோன்ஸை டிஸ்ரப்ட் பண்ணுறது, அதோட வேலையை வந்து தொந்தரவு பண்ணி அதை இம்பேலன்ஸ் ஆக்கி விடுறதுக்கு இதெல்லாமே ஒரு காரணம். இதை தவிர மென்டல் ஸ்ட்ரெஸ். ஸோ மென்டல் ஸ்ட்ரெஸ் இன்றைக்கி வந்து 9 வயசு குழந்தைக்கு என்ன மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம். ஆனால் அவங்களுக்கும் வந்து ஃபேமிலி என்வாயன்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியல. இன்றைக்கி நிறைய சிங்கிள் பேரண்ட்ஸ், சிங்கிள் மதர்ஸ் இருக்காங்க. அம்மா அப்பா 2 பேருக்கு வேலைக்கு போகிறாங்க. குழந்தை எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா அம்மா வேலைக்கு போகிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. நானா நானிட்ட வளர்கிற மாதிரி இருக்குது. இல்லை பாட்டி தாத்தா, இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் அந்த குழந்தைகளுக்கும் வந்து என்வாயன்மெண்டல் ரீதியாக வரனால ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி என்வாயன்மெண்டல் டிஸ்ரப்டர்ஸ், நம்ம சாப்பிட்ற உணவு வகைகள், வெயிட், நான் சொன்ன மாதிரி இதெல்லாமே சேர்ந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஹார்மோன் அப்படின்னு நீங்கள் கேட்டது வந்து கேர்ள்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 9 to 10 இயர்ஸில் இப்போ நம்ம வந்து மெனார்கி பார்க்குறோம். இதை தவிர ஒரு பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து ஒரு பிசிஓஎஸ், ஓகே நமக்கு 10 வயசில் அவங்க பூப்படைஞ்சு ஒரு மெனார்கி செட் ஆகி மாதம் பீரியட்ஸ் வருதானா அது நிறைய பேருக்கு வராது, இர்ரெகுலராக இருக்கும். 1 or 21 டேஸில் வரும், இல்லை 28 டேஸ்க்கு மேலே போய் 40 நாள், 2 மாதத்துக்கு ஒரு தடவை வர்றது, இல்லை கட்டியாக வந்து பீரியட்ஸ் போகுது. இது எல்லாமே ஹார்மோனல் சேஞ்சஸில் வரக்கூடியது தான். இப்போது இந்த டீனேஜுக்கு வந்துடலாம். இப்போ 9, 10 அப்புறம் டீனேஜ் அடலசன்ட் ஏஜுக்கு வந்தோன்னா காமன் ப்ராப்ளம் கேர்ள்ஸ்க்கு பிஎம்எஸ். அது நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ரீ மென்ஸ்ட்ரல் ஸ்ட்ரெஸ், எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும், சாக்லேட் வாங்கி கொடு, ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் போல இருக்குது, ஸ்வீட் சாப்பிட்ணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அழறது, டிவியை பார்த்து அழறது, என்னன்னு தெரியலையே நான் அழறது, அடி வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறது, மூட் ஸ்விங்ஸ் வருது, இதெல்லாம் காமனாக இருக்குது இன்றைக்கி அண்ட் அடலசன்ஸ் ஏஜ் குரூப்பில் வந்து கேர்ள்ஸ்க்கு. ஸோ பிஎம்எஸ்ங்கிற ப்ராப்ளம் அதுவும் ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன், ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானோட ஃப்ளக்சுவேஷன்ஸில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் ப்ரெக்னன்சியில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வு ஃபிசியோலாஜிக்கல், அது காமனாக தெரியும். அப்புறம் மெனோபாசல் சேஞ்சஸ். அதனால் இந்த ஹார்மோன்ஸுங்கிறது தான் நம்மளை கவர்ன் பண்ணுதே. அதுவும் பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜனுங்கிற ஒரு முக்கியமான ஹார்மோன், ஆண்களுக்கு அதே மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா டெஸ்டோஸ்டிரோன்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஹார்மோன் வந்து மென்க்கு வரும்போது. ஸோ அதனால் இது ரெண்டுமே வந்து ஒரு கேர்ளாக வைக்கிறது ஈஸ்ட்ரோஜன், ஒரு பாயை ஒரு மேனாக டெவலப் பண்ணி நல்ல பிரெயின் ஃபங்க்ஷன், ஒர்க்கில், கரியரில் எல்லாத்துலேயும் கொண்டு வரது டெஸ்டோஸ்டிரான். ஸோ இது ரெண்டையும் பத்திரமா பார்த்துட்டு நம்ம எப்படி அதை செலவு பண்ணுறோம், எப்படி நமக்கு சுரக்குது, இதை பற்றி தெரிஞ்சு ஒரு அவேர்னஸோட டீல் பண்ணோன்னா இந்த ஹார்மோனல் பேலன்ஸை கோப் பண்ணலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் 11 வயசுல தான் பூப்படைவாங்க அப்படின்னா 9 வயசு அப்படிங்கிறது அது ஏர்லி பியூபர்ட்டின்னு எடுத்துக்கலாம். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இல்லை அது நார்மல் ஆயிடுச்சா இப்போ? நல்ல கொஸ்டின். இன்னும் நம்ம நார்மலைஸ் பண்ணலை. பட் போகிற இதில் எப்படி WHO அதை பார்க்க போகிறாங்க ஸ்டாட்டிஸ்டிக்கலின்னு தெரியல. பட் இட்ஸ் நாட் நார்மல். 11 இயர்ஸ்க்கு மேலே வந்து 11 to 15 இயர்ஸ் தான் நார்மல் ரேஞ்ச் ஒரு கேர்ள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ நம்ம சொல்லலாம் 6th 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th 11th ஸ்டாண்டர்ட்குள்ளே ஏஜ் அட்டன் பண்ணுறது இஸ் நார்மல் ஏஜ். இப்போ இது நார்மல் கிடையாது, அது நார்மல், இது ஏர்லி தான் சொல்லணும். ப்ளஸ் ஹேவிங் செட் திஸ், இப்போ நான் சொல்லணும், இப்போ நான் ரொம்ப காமனாக இன்றைக்கி கூட காலையில் நான் 2 பேஷண்ட்ஸ் பார்த்தேன். இப்போ வந்து ப்ரீமெச்சோர் இது மெனோபாஸ், ஏர்லி மெனோபாஸ், 37 வயசில் மெனோபாஸ், 40 வயசில் மெனோபாஸ், ஏர்லி மெனோபாஸ், ஒவேரியன் ஃபெயிலியர். ஏஜ் அப்படிங்கிறது என்ன மேம்? அதாவது நல்ல கொஸ்டின். இப்போது நமக்கு நம்ம முன்னாடி ப்ரீ மெனோபாஸ் ஸ்டேஜ் இருக்குது இல்லையா, அந்த மெனோபாஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அப்புறம் மெனோபாஸ், போஸ்ட் மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மெனோபாஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு லேட் 30s சொல்லலாம். அதாவது 38 வயசுலேருந்து ஒரு 42 43 வயசு வரைக்கும் அந்த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் சொல்லலாம். பட் மெனோபாஸ்ன்னு செட் ஆகிறது 45 இயர்ஸ் to 50 இயர்ஸ் ஆர் 52 இயர்ஸ். அதுதான் மெனோபாஸ்க்கு உண்டான ஐடியல் ஏஜ். அதுக்கு முன்னாடி வந்தால் 40 வயசுக்கு கீழே வந்தால் அது பேர் வந்து ஏர்லி மெனோபாஸ். அதுக்கு சீக்கிரமாக வரக்கூடிய மெனோபாஸ். அதுவும் வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸான விஷயம். ஏன்னா ஈஸ்ட்ரோஜன் நின்றுச்சு. நான் சொன்னேன் இல்லையா, ஈஸ்ட்ரோஜன் தான் நமக்கு முக்கியம். அது நின்றும். ஓவரிஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும் ஈஸ்ட்ரோஜன். எங்கேருந்து வருது ஈஸ்ட்ரோஜன்? நமக்கு ஓவரிஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஓவரி தான் ஃபங்க்ஷன் இல்லாமல் போயிடுது. லைக் மெனோபாஸ் வந்துருச்சுன்னா அதோட ஃபங்க்ஷன் ரொம்ப குறைஞ்சி போயிடுது. ஒவேரியன் ஃபெயிலியர் மாதிரி ஆகிடுது, இல்லைனா ஒவேரியன் டிஸ்ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம் ஆகிடுது. ஸோ பீரியட்ஸ் வராது. ஈஸ்ட்ரோஜன் கம்மி ஆயிடுச்சுன்னா நம்மளாவே இருக்க முடியாது.
முடி ஹேர் ஃபால் ஆகிடும், ஹேர் தின்னிங் ஆகிடும், ஸ்கின் ட்ரைனஸ் ஆகிடும், வெயிட் கெயின் வந்துடும், டைப் 2 டயபிட்டிஸ் வந்துடும், வஜைனல் ட்ரைனஸ், ஒயிட் டிஸ்சார்ஜ், இரிட்டபிலிட்டி, ஹாட் ஃப்ளஷஸ், தூக்கம் வராமல் இருக்கிறது, இன்சோம்னியா, இது எல்லாமே வந்து ஒரு இந்த ஈஸ்ட்ரோஜனுங்கிற ஒரு ஹார்மோன் நம்மள விளையாடக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இதில் என்ன சிம்டம் இருந்தாலும் நம்ம ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ஓவரியன் ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ பியூபர்ட்டியில் ஆரம்பிச்சு மெனோபாஸ் வரைக்கும் எல்லாமே வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்ல தான் கண்டிப்பா. நடக்குது. ஓகே. ஆமா. ஹார்மோன் இம்பேலன்ஸுக்கு ஒரு ரீசன் வந்து பிசிஓடி, பிசிஓஸ், அப்புறம் தைராய்டுன்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு என்ன டவுட்னா, ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரதுனால தான் நமக்கு இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்குதா? தைராய்டு, பிசிஓடிலாம் வருதா? இல்லை பிசிஓடி, தைராய்டு வரதுனால ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா? இது வந்து முட்டையிலேருந்து கோழி வந்ததா, கோழிலேருந்து முட்டை தான். ரெண்டுமே பாசிபிள் தான். நம்ம ஹார்மோன் சரியாகவே இம்பேலன்ஸ் இருக்குது, ப்ரொலாங்டாக இருக்குது, நம்ம லைஃப் ஸ்டைல் சரியில்லை அப்படின்னா வர பிசிஓஎஸ் வந்து ஒரு பீரியட் வரலாம். பிசிஓஎஸ் வந்துருச்சுன்னா இன்னும் ஃபர்தராக ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகலாம். ஸோ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது எல்லாம் லைஃப் ஸ்டைல் இஷ்யூன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஏன் ஹார்மோன் டிஸ்டர்ப்ட் ஆகுது? நம்மலாம் நல்லா ஹெல்த்தியாக தானே பிறக்கிறோம். பிறக்கும்போது நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம், ஓவரீஸ் ஹெல்த்தியாக இருக்குது, ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்குது, பிம்பிளோடையா பிறக்கிறோம்? இல்லையே, எல்லாமே நம்ம ஹெல்த்தியாக தானே பிறக்கிறோம். பட் ஓவர் அ பீரியட் இந்த மாற்றங்கள்லாம் வருதுன்னா, இதுக்கு நான் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப அடிப்படை முக்கியமான ஒரு விஷயம். அதில் வந்து நம்ம நிறைய அவேர்னஸ் நமக்கு இருக்குது. இன்றைக்கி நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அவேர்னஸ் இருக்குது. எல்லோரும் ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுறாங்க, இஷ்டத்துக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டயட் போட்டுட்ருக்காங்க. பட் இது வந்து கரெக்டாக ஹெல்த்தியாக நம்ம நியூட்ரிஷியஸாக சாப்பிட்றோமா? எல்லாமே விமென்னாலே வெயிட் தான் மெயின் ஃபோக்கஸாக இருக்குது. வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஒரு டயட், இல்லை வெயிட்டை கூடுறதுக்கு ஒரு டயட், இதே தான். இல்லை ஸ்கின் க்ளோக்கு டயட், முடி வளர டயட்டே தவிர ஓவராலாக நம்ம நல்லா இருக்கணும், நியூட்ரிஷியஸாக சாப்பிடணும் அப்படிங்கிற ஃபோக்கஸ் ஃபிட்னஸ்க்கு வரல. இன்னுமே மைண்ட் செட் ட்ராவல் ஆகிறது வந்து வெயிட் லாஸ், வெயிட்டை குறைக்கணும், ஓவர் வெயிட்டாக இருக்கும், வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும், இந்த ட்ரெஸ்ஸை போடணும், வெஸ்டர்ன் இப்படியே தான் மைண்ட் போகுது. அதனால் நீங்கள் கேட்ட மாதிரி இந்த பிசிஓஎஸ்ங்கிற ப்ராப்ளம் வந்து இட்ஸ் கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் தான். ஏன்னா ஒரு விமனோட ஃபர்டிலிட்டியை அதை அஃபெக்ட் பண்ணும். இப்போ எப்படி வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு தாய்மை அடையிறதுங்கிறது எவ்வளோ ஒரு ப்ரெஷியஸான விஷயம் இல்லையா? அதையே கூட அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த பிசிஓஎஸ்க்கு இருக்குது. அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் இஷ்யூ டிஸ்ரப்டிங் த ஹார்மோன்ஸ். நம்ம லைஃப் ஸ்டைல் சரியில்லை, தூங்குறது சரியில்லை, குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் சரியில்லை, உணவு பழக்க முறைகள் சரியில்லை, இம்ப்ராப்பர் ஃபுட் ஹேபிட்ஸ், ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ், அதுக்கப்புறம் நம்ம என்வாயன்மெண்ட்லி டாக்ஸின்ஸோடு நம்ம வாழ்கிறோம். அப்புறம் இந்த இன்ஜினியர்ட் ஃபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸு, கலர்ட் ட்ரிங்க்ஸு, கோலா ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி சாப்பிட்றது, ரெடிமேட் ஃபுட்டு, நம்ம லைக் ஆப்ஸில் தான் இப்போ எல்லாமே ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம். முன்னாடி அம்மாட்ட கேட்போம், தோசை வேணுமா, இல்லைன்னா யாராவது வீட்டில் பாட்டி இருந்தால் பாட்டி ஒரு தோசை போட்டு கூட கேட்போம். இன்றைக்கி எது கேட்டாலும் ஆப்பில் தான் போய் நம்ம கேட்குறோம். கவுன்சிலிங்னா ஆப்பில் போய் கவுன்சிலிங் பண்ணிக்கிறோம். டாக்டர் அப்பாயின்மெண்ட்னா அங்கே தான். பிரச்சனைனா ஏதோ ஒரு நம்ம வெப்சைட்லலாம் இருக்கு இல்லையா, நிறைய கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறாங்க, அதில் போய் போட்டுறோம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு. ஸோ ஹியூமன் டச்சே விட்டு போகிறனால நமக்கு இமோஷ்னலி வி ஆர் ஆல் பிகமிங் வீக்கர். இமோஷ்னலி வீக் ஆகிட்டாலே அது வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்துடும். மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்தால் உங்களுக்கு இமோஷனல் ஈட்டிங் வரும், கிரேவிங், ஏதோ தப்பாக சாப்பிட்ணும் தெரியும். இப்போது நமக்கு ஸ்மோக் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்துன்னு தெரியும் இல்லையா? இதுக்கு நம்ம ஒன்றும் கிளாஸ் எடுக்க வேணாம். அதே மாதிரி பேக்கெட்டட் ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு, கோலா ட்ரிங்க் குடிக்கிறவங்களுக்கு இது நமக்கு நல்லதில்லை அப்படிங்கிறது தெரியும். இது வந்து அந்த அவேர்னஸ் மீடியா கொடுத்துட்டாங்க கம்ப்ளீட்டாக. பட் இருந்தாலும் தெரிஞ்சு பண்ணும்போது கண்ட்ரோல் பண்ண முடியல. பிகாஸ் கிரேவிங் வந்து லாஸ்ட் பைட்னு எடுத்துகிட்டே இருப்போம். இல்லை, கிரேவிங் வந்துடுது. நான் இன்னைக்கு ஒரு நாள் சினிமாவுக்கு போகிறேன், பாப்கார்னும் நான் கோலா ட்ரிங்க் குடிச்சிக்கிறேன். நான் சினிமா அப்புறம் போயிட்டு இது கூட குடிக்கலன்னா சினிமாவுக்கு போன ஃபீலே நமக்கு இல்லையே. இந்த மாதிரியெல்லாம் தானே நம்ம விஷுவலி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாமே வந்தனால டிஸ்ரப்ஷன் வந்து நிறைய. இதில் நம்மளோட ஏஜிங் ப்ராசஸே சுருங்கிருச்சு. நம்ம சீக்கிரம் ஏஜாக வரும். எல்லாருமே வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜிங்கிறது ஒருத்தவங்க ஏஜ்னா ஓகே, ஒரு குழந்தைய வச்சோ ஒருத்தவங்கள வச்சு இவங்களுக்கு இந்த ஏஜ் இருக்குன்னு சொல்லுவோம். இன்றைக்கி பார்த்தோன்னா அதை விட ஜாஸ்தி தான் தெரிவாங்க. ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 18 வயசு பொண்ணை பார்த்தோன்னா அவங்க பார்க்க 25 வயசு மாதிரி இருக்காங்க. ஒரு பையன் 18 வயசு பையனை பார்த்தோன்னா அவனை பார்க்க 28 வயசு. அந்த சேஞ்சஸ் நீங்களே சொசைட்டியில் என்வாயன்மெண்ட்டில் பார்ப்பீங்க. ஸோ இமோஷ்னல் ரிலேட்டடாக நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இப்போ நான் கிளினிக்கில் வந்து கோவிட்க்கு அப்புறம் இதை ரொம்ப பார்க்குறேன். ஹார்மோனல் சேஞ்சஸ், அந்த இமோஷ்னல் டிஸ்டர்பன்சஸ், எல்லாருமே ஒரு விதமான ஒரு வீக்கனிங் பாயிண்டில் இருக்கும். இதை சொசைட்டியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபேமிலியாக ஒருத்தருக்கு சப்போர்ட் கொடுத்து we should help each other come out of it. பிகாஸ் இந்த பேண்டமிக் வந்து நம்ம எல்லாரையும் குளோபலாக அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இல்லை நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு அதில் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது ஹார்மோனல் பேலன்ஸ்க்கோ இன்டெகிரிட்டிக்கோ ரொம்ப அவசியம்.
ஓகே. எனக்கு இப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் என்னென்ன சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம்? ஸோ மென்க்கு தனியாக இருக்கும், விமன் தனியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மென் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கும். நிறைய மென்க்கு நீங்கள் ஏர்லி பால்னஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஹேர் ஃபால், ஹேர் தின்னிங், ரொம்ப டாண்ட்ரஃப் நிறைய வர மாதிரி இருக்கும். மென்க்கும் வந்து பிம்பிள்ஸ் வரும். ஒயிட்டாக பஸ்ஸோட இருக்கக்கூடிய இது இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்கு இல்லையா? அதாவது முஸ்டாஷோ இல்லைன்னா பியர்ட் க்ரோத்தோ, அண்டர் ஆர்மில் ஹேர் க்ரோத், பியூபிக் ஹேர் கம்மியாக வளரும். அது அவங்களுக்கு சரியாக இருக்காது. அப்புறம் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாலும் மசிலே பில்ட் ஆகலன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு சிம்டம், அவங்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் குறையுது. அப்புறம் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல, லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், கோவம் ரொம்ப வருது. சிலவங்களுக்கு வெயிட்டே டிஃப்ரெண்ட்டாக போட்டுட்டு வரும். மென்க்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் இன் மென் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கைனகோமாஸ்டியான்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே மென் சம்மந்தப்பட்ட ஹார்மோனல் சேஞ்சஸ்னு சொல்லலாம். அண்ட் ஒரு 50 வயசுக்கு மேலே மென்க்கு வந்து ப்ராஸ்ட்ரேட்டில் சேஞ்ச் வரும் ஹார்மோனல் ரீசன்ஸ்னால. இப்போ எப்படி மெனோபாஸ் மாதிரி அவங்களுக்கும் ஆண்ட்ரோபாஸ்னு வரும். டெஸ்டோஸ்டெரான் 55 வயசுக்கு மேலே லேசாக டிப்பாக ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டிப் ஆகி 60-65க்கு அப்புறம் ப்ராஸ்ட்ரேட்டுங்கிற கிளாண்ட் வந்து பெருசாகிட்டு வரும். அந்த ப்ராஸ்ட்ரேட் கிளாண்ட் டெஸ்டிக்கல்ஸ் பக்கத்தில் இருக்கும். அது பெருசாகிடுச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு யூரின் ஃப்ரீயாக போகாது. அப்போ சிம்டம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்ரூம் யூரின் போயிட்டு வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அப்போ என்ன இவ்வளோ நேரம் பாத்ரூமில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராஸ்ட்ரேட் கிளாண்டை செக் பண்ணிக்கிறதுங்கிறது அவசியமான விஷயமா இருக்கும். அதை தவிர அவங்களுக்கு ஹார்மோனல் ரீசன்ஸில் அப்படின்னா வெயிட் கெயின், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், மூட் ஸ்விங்ஸ், இரிட்டபிலிட்டி, நைட் ஸ்வெட்ஸ், அப்புறம் வந்து அனேபிள் டு கான்சன்ட்ரேட், ஆங்ஸைட்டி இஷ்யூஸ், இதெல்லாம் அவங்களோட சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்மோனல் சேஞ்சஸ். விமன் எடுத்துக்கிட்டால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், விமனுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் மூட் ஸ்விங்ஸ், கோவம், இரிட்டபிலிட்டி, லேக் ஆஃப் ஸ்லீப்பு, பால்பிட்டேஷன்ஸ் வரும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆர் பீரியட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வர்றது, 21 டேஸில் ஏர்லி பீரியட்ஸ் வருது. அப்புறம் மென்ஸ்ட்ரல் சேஞ்சஸில் வரக்கூடியது வெயிட் கெயின், வெயிட் லாஸ், ப்ளோட்டிங், கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன், கால் கையில் ஸ்வெல்லிங் ஆர் டைட்னஸ், மோதிரம் டைட் ஆகிறது, பேண்ட் போட்டுக்கிட்டா பேண்ட்டோ பாவாடை ரிமூவ் பண்ணும்போது அதில் மார்க் வர்றது, இது எல்லாமே சைன்ஸ் ஆஃப் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். ஸோ இது எது இருந்தாலுமே நீங்கள் அட்டன் பண்ணி என்ன நமக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு எடுத்துகிட்டு கரெக்ட் பண்ணிக்கிட்டால் இது எல்லாமே ட்ரீட்டபிள். எல்லாமே நம்ம ஒரு சேனல் எடுத்துகிட்டு வர முடியும். இதை வந்து பார்த்து பயந்து ஐயோ நமக்கு ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருக்குல்லாம் நினைக்கவே வேண்டாம். இது ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுறது தான் நம்மளோட டிசிப்ளின். நான் எப்போவுமே சொல்லுவேன், டிசிப்ளின் இஸ் டெஸ்டினி. ஸோ நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் திங் யூ ஹேவ் டு டூ இஸ் டிசிப்ளின். அதை நீங்கள் கொண்டு வந்தால் தான் வந்து லைஃப் ஸ்டைல் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் முக்கியமான விஷயம், நம்ம தூக்க வரத்துக்கு ஒரு ஹார்மோன், தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும். இப்போ மார்னிங் 3 o'clock 4 o'clock தான் டெஸ்டோஸ்டெரான் நல்லா சுரக்கக்கூடிய ஒரு டைம். காலையில் எந்திரிக்கும் போது தான் தைராய்டு நல்லா சுரக்கும். நைட் நம்ம நல்லா தூங்கணுன்னா மெலட்டோனின்ங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் சுரக்கணும். இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் நம்மளோட கிளாக்கை, நம்ம பயாலஜிக்கல் கிளாக்கே பியூட்டிஃபுல்லாக ரிதமிக்காக வந்து பண்ணுற மாதிரி இறைவன் படைச்சிருக்காங்க. பட் நம்ம வந்து அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி நம்ம நைட்டு ஒர்க் பண்ணுவோம், நைட்டு உட்காந்து இல்லைன்னா இன்ஸ்டாகிராமு ஏதோ ஒன்று நம்ம சோஷியல் மீடியா என்கேஜ்மெண்ட் ரொம்ப சிவியராக வச்சுப்போம். இப்போ வந்து பாப்கார்ன் பிரெயின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதாவது ரொம்ப நேரம் அந்த இன்ஸ்டா இதில் பார்த்துட்டே இருக்காங்கல்ல, அவங்களால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது, ஆங்ஸைட்டி வருது அவங்களுக்கு. அது பேர் பாப்கார்ன் பிரெயின், பாப்கார்ன் தாட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன, பாப் ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்கு தாட்ஸ், ஒரு சிஸ்டமேட்டிக்காக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ இது எல்லா ப்ராப்ளமுமே பார்த்தோன்னா வி ஆர் பர்னிங் த மிட் நைட் ஃபியூவல் இல்லையா, இதனால் வரக்கூடிய சேஞ்சஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அவேர்னஸோடையும் ஒரு கான்ஷியஸ் லிவிங் அண்ட் சப்போர்ட்டிவ்னஸ், ஒரு டிசிப்ளின்ட் வே ஆஃப் லைஃப் ஸ்டைல், கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் கியூர் உண்டு. அண்ட் இந்த டெஸ்டோஸ்ட்ரான் வந்து ஆண்கள் உடம்புல மட்டும் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் அப்படின்னு படிச்சிருக்கேன். அண்ட் அது வந்து இப்போ ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால பெண்கள் உடம்புலையும் சுரக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்களா? ரொம்ப நல்ல கொஸ்டின். பெண் உடம்புலையும் சுரக்குமா? ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கும், பெண்களுக்கு கொஞ்சமாக டெஸ்டோஸ்டெரான் சுரக்கும், அது நார்மல். நமக்கு டெஸ்டோஸ்டெரான் இல்லாமல் அப்படி கிடையாது, இருக்கும், அது இம்பார்ட்டண்ட் நமக்கு. ஆனால் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு பாயிண்டில் பிசிஓஎஸ்லாம் இருந்துச்சுன்னா டெஸ்டோஸ்டெரான் அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிசிஓஎஸ் இருக்கிற கேர்ள்ஸ்க்கு வந்து அப்பர் லிப்பில் ஹேர் க்ரோத் இருக்கும், சின்லலாம் ஸ்ட்ராங்காக வந்து திக்கான ஹேர் க்ரோத் நம்ம பார்த்துருப்போம். சிலவங்களுக்கு இங்கே தலையில் முடி கொட்டிடும், ஆனால் இங்கெல்லாம் வந்து லைக் ஹேர் க்ரோத் வரும். அதே மாதிரி போஸ்ட் மெனோபாசல் உமன் 60 வயசுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு வந்து அப்பர் லிப்பில் ஹேர் வரும், சின்ல வரும், இதெல்லாமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஈஸ்ட்ரோஜன் குறைஞ்சி இந்த டெஸ்டோஸ்டெரான்ங்கிற ஹார்மோன் கொஞ்சம் அவங்களுக்கு ஜாஸ்தியாகும் போது இந்த சேஞ்சஸ் அவங்களுக்கு வரும். ஆனால் நார்மலாக விமனுக்கும் கொஞ்சம் டெஸ்டோஸ்டெரான் இருக்கும்.
ஓகே. என்ன மாதிரி கியூர் பண்ணலாம் இத? இப்ப நான் ஹார்மோன் இம்பேலன்ஸ்ன்னு நான் டாக்டர் கிட்ட போறேன்னா, எனக்கு நார்மலா ஒரு ஹார்மோன் டேப்லெட்ஸ் குடுப்பாங்க. 21 டேஸ்க்கு ஒரு சைக்கிள் மாதிரி ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. அதுவே ஓகேவா? இல்ல பெட்டர் லைஃப் ஸ்டைல் கண்டிப்பா வேணுமா? லைஃப் ஸ்டைல் இஸ் மேண்ட்ரி. மெடிசன் இஸ் நாட் எவ்ரிதிங். மாத்திரை மட்டும் லைஃப் லாங் சாப்பிட முடியாது. நீங்க வந்து மாத்திரைங்கிறது ஒரு விதமான சப்போர்ட். இப்போ உங்களுக்கு உடம்பு முடியல, நீங்க மெடிசன் எடுத்துக்கிறீங்க. பட் உங்களுக்கு கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்க லைஃப் ஸ்டைல் எல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஒரு நாள் இந்த மெடிசனை கொஞ்சம் கொஞ்சமா டேப்பர் டவுன் பண்ணி இல்லாம பண்ணிடலாம். ஏன்னா அது ப்ராப்ளமே லைஃப் ஸ்டைல் தானே. ஸோ நம்ம ரூட் காஸை தானே நம்ம அட்ரெஸ் பண்ணணும். ஸோ நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஓஎஸ்க்கு தான் யூசுவலா நீங்க சொன்ன மாரி சைக்ளிக் மெடிசின்ஸ் குடுப்பாங்க. பீரியட்ஸை ரெகுலேட் பண்ண. ஸோ அது 3 மந்த்ஸ் குடுக்கலாம், 6 மந்த்ஸ் குடுக்கலாம், அவ்வளோதான். அந்த 6 மந்த்ஸ் டயத்துக்குள்ள உங்க லைஃப் ஸ்டைல் நீங்க மாத்திக்கணும். அதாவது உங்க உணவு பழக்க முறைகள், தூக்கத்துல ஸ்லீப் ஹைஜீன் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அப்புறம் ஸ்லீப் வேக்கப் சைக்கிள் என்ன பண்ணணும், என்ன மாரி நியூட்ரியன்ட்ஸ் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு நம்ம என்ன மாரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பண்ணலாம், எப்படி செல்ஃப் கேர் நம்ம பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம எடுத்துட்டு வந்தா தான் வந்து இந்த ஹார்மோன்ஸ் பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு ஹார்மோனிக் வந்துரும். வந்துருச்சுன்னா இந்த மெடிசின்ஸ் உங்களுக்கு தேவை இருக்காது. இந்த சைக்ளிக் மெடிகேஷன்ஸ். நீங்க கிராஜுவலா உங்க டாக்டர்ட்ட கேட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் டயட் பிளான பொறுத்தவரைக்கும் லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தியான லைஃப் அப்படின்னாலே எல்லாமே ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது பேசிக்காக எல்லாருக்கும் தெரியும். பட் எந்தெந்த ஃபுட்டு அவாய்ட் பண்ணணும்னு இருக்கும்ல. இப்போ பிராய்லர் சிக்கன் தான் நிறைய வருது. பிராய்லர் சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி என்னென்ன ஃபுட்ஸை வந்து ஸ்பெசிஃபிக்காக அவாய்ட் பண்ணலாம்? சரி, நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன், எதெல்லாம் இயற்கையிலேருந்து வருதோ அதை சாப்பிடுங்க. அதுலேயே கேள்வி வரும். உருளைக்கிழங்கு சாப்பிட்லாமா, சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்லாமா, அப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வாழைப்பழம் சாப்பிடணுமா, சாப்பிட்டதுக்கப்புறம் ஃப்ரூட்டு சாப்பிடணுமா, காலையில் எழுந்து ஹனி அண்ட் லெமன் போட்டால் நம்ம வெயிட் இதெல்லாம் நிறைய வரும். பட் என்ன நான் சொல்ல வரேன்னா, யாருமே எங்கிட்ட வந்து கோலா ட்ரிங்க் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடணுமா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணுமா, ஒரு சமோசா சாப்பிட்டதுக்கு கேட்க மாட்டாங்க. பட் அது அவங்களுக்கு அது அவங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்டுப்பாங்க. ஆனா இத மாரி இயற்கையிலேருந்து வரதுல தான் கேள்விகள் எல்லாமே. அதுக்குள்ள இது இருக்காமே, அப்புறம் நீங்க சொல்ல மாரி இந்த சிக்கன்ல இந்த ஹார்மோன் இருக்கா, முட்டைக்குள்ள அந்த பிரச்சனை இருக்கா, இந்த மாரி ஆப்பிள்ல வேக்ஸ் இருக்கா, இந்த மாரி இதே தான் நமக்கு வந்து ஒரு ப்ராசஸா நம்ம இயற்கைய நோண்டி, 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 தோண்டி, தோண்டி, தோண்டி அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்குறோமே தவிர, நம்ப மத்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. ஸ்மோக்கிங் ஃப்ரீயா பண்ணிட்டு இருப்பாங்க, ஆல்கஹால் இஷ்டத்துக்கு எடுத்துட்டு இருப்பாங்க, வீடிங் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் பாப்கார்ன் மேலே எல்லா சுகர் கேரமலைஸ் பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எல்லா கலர் கலர் ட்ரிங்க் குடிச்சுப்பாங்க. இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா, ஆஃப்டர் ஃபுட்டா, எப்போ சாப்பிடணும் எல்லாம் கேள்வியே வராது. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோல இந்த பாவம் ஒரு ஆப்பிள் அதில் இருக்கா எல்லாமே நம்ம உட்காந்து அதை வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அதுவும் எனக்கு வரும் இது உண்மையா அப்படின்னு கேட்டு எனக்கு அனுப்புவாங்க. ஸோ நம்ம மைண்ட் அப்படி தான் இருக்குது. இயற்கையே நம்புறதை விட்டுட்டோம் பார்த்தீங்களா. நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குது பாருங்கள். வந்தால் உடனே மருந்து மாத்திரை ஊசி இப்படி தான் மைண்ட் செட் ஆயிடுச்சு. இல்லை எனக்கு சத்து மாத்திரை கொடுங்க அப்படி. ஏன் நம்ம இயற்கையை எவ்வளோ ஒரு 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 ப்ரெஷியஸான ஒரு விஷயம் இல்லை. உணவு, ஃப்ரூட்ஸோ, வெஜிடபிள்ஸ் நமக்கு கிடைக்கக்கூடியது இயற்கையிலேருந்து வர்றது. இது நமக்கு கெடுதலே பண்ணாது. இந்த ஆப்பிளில் வேக்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஃபுட் கிரேட் வேக்ஸ். அது ஒன்றுமே உங்களை பண்ணாது. நல்லா வாஷ் பண்ணி சாப்பிடலாம். அதுவும் ஒரு பெரிய ஒரு இதுவாக போட்டு ஆப்பிளே எல்லாரும் ஆப்பிளை பார்த்தா பயந்து போகிற அளவுக்கு அதை வந்து இப்போது ஆப்பிள் ஃபோனில் அடிக்ஷன் ஆயிடுவோம். பட் ஆனால் ஆப்பிள் ஃப்ரூட்டை பார்த்தா நமக்கு ஒரு பயம் வந்துடும். இந்த அளவுக்கு நம்ம மைண்ட் செட் வந்து ஒரு இயற்கையிலேருந்து மாறி போய் ரீல் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டோம். இயற்கையை பார்த்தா பயம் வந்துடுது. ஸோ இதுலேருந்து நம்ம முதல்ல மீளணும். இயற்கையை நம்பணும், உணவை நம்பணும். நம்ம அம்மா அப்பா என்ன பாரம்பரியம், அம்மா ஒரு குழந்தைக்கு என்னைக்காவது ஒரு தப்பாக ஒரு ஃபுட்டு ஊட்டியிருப்பா. அம்மா என்னைக்காவது ஏதாவது ட்ரிங்க் ஊற்றி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களா? லெமன் ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க, ஆரஞ்சு ஜூஸ் குடிமா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இல்லை உனக்கு ஃப்ரூட் வச்சுருக்கேம்மா சாப்பிட்டியாம்மாங்க. யாராவது அவங்க அப்படி ஏதாவது தருவாங்களா? ஸோ அம்மா உங்களுக்கு அந்த ஃபுட்டு கொடுக்கலனாலே அது நல்ல ஃபுட்டு இல்லைன்னு சிம்பிளாக வச்சுக்கணும். ஸோ எப்போவுமே நம்ம இயற்கை ஒட்டி வாழறதுக்கு கற்றுக்கணும். இயற்கையிலேருந்து வரக்கூடிய உணவுகள், ஸ்ப்ரவுட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள், மின்ட் லீவ்ஸோ இல்லைனா மணத்தக்காளி கீரை, இண்டிஜீனியஸ் ஃப்ரூட்ஸ், உருளைக்கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாமே நல்லது. இதில் இயற்கையிலேருந்து எதையும் நீங்கள் ஒதுக்க வேண்டாம். எனக்கு இது வேண்டாமா அப்படி ஒன்றுமே இல்லை. இயற்கையிலேருந்து ஒதுக்கிறதுக்கு பயந்து போகிறதுக்கே இல்லை. சிலவங்களுக்கு அலர்ஜிஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது லைக் லெமன் அலர்ஜி, சிட்ரஸ் அலர்ஜி அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் உங்களுக்கு ஒவ்வாமைன்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு அக்ரி ஆகாமல் இருக்கும். நமக்கு அப்படி இருக்கிறவங்க, அலர்ஜி இருக்கிறவங்க மட்டும் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு எதுவுமே ஃபுட்டை பார்த்து பயப்பட வேண்டாம். ஃபுட்டை நேசிக்கணும். We have to develop a beautiful relationship with food. We all love food. இதை கண்டு என்ன பயம், இதை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம், நம்மளை சைக் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது தேவையில்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு பயப்பட வேண்டிய விஷயங்கள் கலர்ட் ஐட்டம்ஸ்.
இது கார்சினோஜெனிக். இதை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன கேன்சர் வேணால் வரலாம், உங்கள் ஹார்மோன் டிஸ்டர்ப் பண்ணிடும். கலரிங் ஏஜென்ட் ஃபுட்டில் போடுறாங்க பார்த்தீங்களா, ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் கலர் கலராக இருக்கும்ல, கலர் கலர் ஜூஸ், கலர் கலராக நமக்கு நீங்கள் என்ன கிரேவி ஆட் பண்ணால் நல்லா ரெட் கலரில் வரும், நீங்கள் க்ரீன் பாலக் ஆட் பண்ணால் அது இந்த மாதிரி க்ரீன் வீட்டில் பண்ணால் வராது, அங்கே பார்த்தா பச்சை பச்சைன்னு வரும். இது எல்லாமே கலரிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணுறது. ட்ரிங்க் நம்ம குடிக்கிறோம், வெளியே போனால் பாட்டில் ட்ரிங்க் எல்லாம் கலர் கலராக ஆரஞ்சு கலர், க்ரீன் கலர், ப்ரௌன் கலர்லாம் வரும். இது எல்லாமே கலரிங் ஏஜென்ட் டு சுகர் ட்ரிங்க். இது நீங்கள் அவாய்ட் பண்ணணும். பிகாஸ் இந்த பர்டிகுலர் காம்பனண்ட் ஆஃப் கலரிங் ஏஜென்ட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த். இட் வில் அஃபெக்ட் யுவர் ஹார்மோன்ஸ். ரெண்டாவது சர்க்கரை சுகருங்கிறது நம்ம ப்ராசஸ் பண்ணி வருது. நம்ம ஒரு ஆப்பிளையும் மாம்பழம் சாப்பிட்டா சர்க்கரை டயபிட்டிஸ் வருமானு கேட்பாங்க, ஆனால் அழகாக 2 குலாப் ஜாமுன் சாப்பிட்ருவாங்க. சர்க்கரை நம்ம மேன்மேட் தானே சர்க்கரை. மாம்பழத்தில் இனிப்புங்கிறது இறைவன் கொடுத்தது தானே, நம்ம உள்ளே போய் இன்ஜெக்ட் பண்ணல இல்லையா. ஸோ அதை நம்ம சாப்பிட்லாம். பட் இதை தான் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இந்த சுகரி ஐட்டம்ஸு, பேக்கெட்டட் ஃபுட்ஸ், இன்ஜினியர்ட் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம், நிறைய வருது மார்க்கெட்டில், ஜங்க் ஃபுட்ஸு, அப்புறம் ஜெல்லிஸ், கலர் ஜெல்லிஸ். இதை கம்ப்ளீட்டாக உங்களோட உணவுலேருந்து ஒதுக்கி வச்சுருங்க, அது உள்ளே போகாதீங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. இந்த விஷயத்துலேருந்து எலிமினேட் பண்ணிக்கோங்க. அதை தவிர வெளியே சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி லாஸ்ட் 3 இயர்ஸில் இந்த பேண்டமிக் அப்புறம் நம்ம ஊரில் ரெஸ்டாரண்ட்ஸ் இவ்வளோ மஷ்ரூம் ஆகிடுச்சு. எல்லாமே ஜாப்பனீஸு, இட்டாலியன், மெக்சிகன், மெடிட்டரேனியன், என்னவோ உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் அதுவும் இண்டியனைஸ் பண்ணி தான் தருவாங்க. ஒரு பிட்ஸா கூட இண்டியனைஸ் பண்ணி வரும் நமக்கு. ஸோ இது ரொம்ப நமக்கு கிராஸ் கல்ச்சரல் ஃபுட் இருக்குது. ஓகே, ஒன்ஸ் அ மந்த் யூ வாண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் சம்திங் நியூ, யூ வாண்ட் டு ட்ரை, இட்ஸ் ஓகே. ஆனால் இதே ஹேபிட் ஒன்ஸ் உங்களை அறியாமல் நம்மளை நினைப்போம், நம்ம டெய்லியாக வெளியே சாப்பிட்றோன்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் ஒவ்வொரு பீரியட் பார்த்தீங்கன்னா அது உங்களோட ஃபுட்டில் டெய்லி வந்துடுற மாதிரி ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் இன் ஃபுட் இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது இந்த ஜங்க் ஐட்டம்ஸ், கலர்ட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு, மூணாவது இந்த சுகரி ஐட்டம்ஸ் இதை மாத்திரம் ஃபுட்டில் விட்டு இயற்கையிலேருந்து வரதெல்லாம் சந்தோஷமாக நீங்கள் சாப்பிட்டாலே பாதி இந்த வியாதி குறைஞ்சி ஹார்மோனல் சேஞ்சஸ் டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகி ஸ்கின் நல்லாயிருக்கும், ஹேர் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே மேம், ரொம்ப டீட்டெயில்டாக எல்லாத்துக்குமே தெளிவாக ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Anuj SHG Scratch Free Tiles. No more scratch, no more tension.